தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மதிப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு மகத்தான வெற்றியினை பெற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய நல்லாட்சிக்கு நற்சான்றிதழ் அளிக்கும் வகையிலான வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்பது வரலாற்று சிறப்புமிக்க தொகுதியாகும். பேரறிஞர் அண்ணா தொடங்கி பல்வேறு ஆளுமைகள் நின்று வென்ற தொகுதி. அத்தகைய இந்த தொகுதியில் படித்தவர்கள் நிரம்ப இருக்கிற இந்த தொகுதியில் ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு மிக சிறப்பாக பணியாற்றி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய ஆட்சியின் சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கு எல்லோராலும் மிக சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகிற வகையில் உழைத்த பெருமதிப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இந்த தேர்தலிலும் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஒரு மகத்தான வெற்றியினை பெற்றிருக்கிறார்கள். 2,27,266 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை எதிர்த்து களம் கண்டவர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பது மகத்தானது. இந்த வெற்றிக்காக உழைத்த திமுக கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள், நிர்வாகிகள், செயல் வீரர்களுக்கும் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்திய தென்சென்னை வாக்காளர் பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்சென்னை மாவட்டம், தென்மேற்கு மாவட்ட கழகங்களின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தென்சென்னை தொகுதியில் பாஜக 2ஆம் இடம் வந்திருக்கு. அதாவது தென்சென்னை பொறுத்தவரை யார் 2வது இடங்கிறது இதுல முக்கியம் இல்ல. முதலிடத்தில் வந்திருப்பவர் தமிழச்சி தங்கபாண்டியன். அதுவும் கூட 2,27,266 வாக்குகள் வித்தியாசம் என்பது மகத்தான ஒரு வாக்குகள் வித்தியாசம். அனைத்து தொகுதிகளிலுமே 6 சட்டமன்ற தொகுதிகள், தியாகராய நகர், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் போன்ற எல்லா தொகுதிகளிலும் ஒரு தொகுதியிலும் கூட குறைவான வாக்குகள் வித்தியாசம் இல்லாமல் அனைத்து தொகுதிகளிலும் நல்ல வாக்குகளை நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் இவருடைய வெற்றிக்கு அளித்திருக்கிறார்கள். எனவே 2-3 யார் வருகிறார்கள் என்பதல்ல, மகத்தான வெற்றியினை பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.